ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. ரொம்ப ரீசெண்டாக 2-3 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாரு. அப்போ 2026 தேர்தல் எப்படி இருக்கும், யாரோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணியான்னு நேரடியாகவே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் அதை இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு அதை முடிவு பண்ணலாம், இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது விவாதமாகுது. ஏன் ஆகுது அப்படின்னா, இதற்கு முன்பெல்லாம் செய்தியாளர் பேச்சு திரு எடப்பாடி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது எல்லா நேரங்கள்லையுமே ரொம்ப திட்டவட்டமாக மறுத்திருப்பார். பாஜக சம்மந்தமாக எதை பேசினாலும், கூட்டணி சம்மந்தமாக எது சொன்னாலுமே அவங்களோட கூட்டணி கிடையாது, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னா திரு ஜெயக்குமார்லாம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகிறதா, பாஜகவோட இணைஞ்சு போகிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்றும் தவறே இல்லை. எங்கள் தலைவர் அம்மா திமுக என்ற தீய சக்தியை அள்ளிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. திமுக தான் சார் எங்களுக்கு எதிரி. அதே திமுக இன்னைக்கு நீங்கள் இதே கேள்வி கேட்குறீங்க, நான் கேட்குறேன். தம்பி மாதிரி ஒரு ஊடகம் அன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் கலைஞர்கிட்ட. அவங்க இதே 2011 தேர்தல் வருது சார். 2G அலைக்கற்றை ஊழல் மிகப்பெரிய இது. கனிமொழி திகார் ஜெயில், ராஜா திகார் ஜெயில், ராஜா மத்திய அமைச்சர் திகார் ஜெயில். அவங்க அம்மா தயாலு இப்பதான் ஆஸ்பத்திரி கூட போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அந்த அம்மா கலைஞர் டிவி 200 கோடி 212 கோடி ரூபாய் இது வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு இடி ரைடு வருது சார், வந்து விசாரிக்கிறாங்க. எங்க அண்ணா அறிவா இந்த அம்மாவுக்கு அங்க டெல்லிக்கு வர சொல்றாங்க. வர சொல்லும் போது என்ன சொல்றாரு கலைஞர் முதலமைச்சர், என்ன சொல்றாரு 2010 என்னுடைய மனைவி வயது முதிர்த்துங்க, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு சரியான நினைவு தப்பி இருக்கு, அவர் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களே இங்க வர்றாங்க. அப்ப யார் அந்த நடத்துனது? அந்த இலாக்க காங்கிரஸ் அந்த துறையை வச்சிருந்து சிதம்பரம் சார், சிதம்பரம் வச்சிருக்காரு. சிதம்பரத்துக்கு உள்துறை அமைச்சர் அவரு தலைமையில தான் அந்த இது இருக்கு. அவரு இங்க அறிவாலயத்தில் மேல கீழே விசாரிக்கிறாங்க சார், மேல கூட்டணி. அதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு கலைஞர், இனி எந்த காலத்திலும் சரி காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னார் கலைஞர் சொன்னார். அதுக்கு நீங்க எடுத்து பாருங்க, இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி, அது தற்கொலை கூட செஞ்சுக்கிறவங்களுடைய காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அதே கலைஞர் அவர் சொன்னதே மீறி அவர் கூட்டணி வச்சார். நான் சொல்றேன் வச்சாரா இல்லையா? கனிமொழியை கூட்டாங்க. ஏங்க அவங்க உடைச்சா மண் குடம், நாங்க உடைச்சா பொன் குடமா? நாங்க இவர் என்ன சொன்னார், அது கூட பாரதிய ஜனதான்னு இல்ல, எங்களை பொறுத்தளவுக்கு எதிரி திமுக தான். என்ன சொல்ல நீங்க உடைக்க வேணாம் சொல்லல. இல்ல இல்ல எங்களை நான் என்ன சொல்றேன், எங்க பொதுச் செயலாளர் ரொம்ப கரெக்டா ஒரு அற்புதமான ஒரு தலைவர் மிக தெளிவாக சொல்லிடுறார், எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக. இவ்வளவு தவறு செய்யறது இந்த அரசாங்கம். ஒரு நன்மை கூட குறிப்பிட்டு சொல்ல மக்களுக்கு இந்த மாதிரி திட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லாம 2000 மினி கிளினிக்கு மூடுதல், அம்மா உணவகம் மூடுதல், தாலிக்கு தங்கம் க்ளோஸ், மாணவர் கல்வி கடன் கிடையாது, நீட்டு தேர்வு இல்ல, மத்திய அரசு தான் பார்க்க முடியும். எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம். இந்த ரகசியம் இப்பதான் உடைச்சிருக்காரு. இப்படி சொன்ன இந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடலாமா? அப்ப என்ன சொல்றாரு, அதத்தான் சூசாதான் தலைவர். அதுதான் சார், இவ்வளவு நாட்களா நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு இல்லாம போயிடும், அதனால பாஜகவோட நாங்க கூட்டணி நீங்க அண்ணன் சொல்லல. நீங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் இல்ல. நீங்க அப்படி சொல்றீங்களா? இல்ல நீங்க சொன்னனால நான் சொல்றேன், திமுக உடைச்சா மண் கூட, நாங்க உடைச்சா பொன் கூட. இல்ல இல்ல நாங்க உடைக்கல. உடைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி சொல்றீங்க சார். நீங்க சொல்ற மாதிரியே வச்சாலும் சரி, நான் சொல்றேன் சார், கையெழுத்து போட்ட மும்மொழி கொள்கைகள் கையெழுத்து போட்ட ஒரு எம்எல்ஏவை உடனே கட்சியில நீக்கினார, நீங்க நீக்கினார் விஜயகுமார் நீக்கிட்டார்ல. அப்ப எப்படி கூட்டணி நீங்க சொல்றீங்க? எப்படி நாங்க கூட்டணியை வச்சிருக்கோன்றீங்க? எங்க முதல் நாள் கையெழுத்து போட அடுத்த அன்னைக்கே நீக்கி விட்டாரு. ஒரு தவறு செய்தால் தெரிந்து தேவன் என்றால் விடமாட்டேன்றது தலைவனுடைய பொண்ணு. எங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமா சொல்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப நாங்க அதுக்கு தான் நாங்க சொல்லிடுறோம், நாங்க இதுவரைக்கும் கூட்டணி கிடையாது, இனிமேலும் இப்பவும் கூட்டணி என்பது நாங்க இல்ல. காலத்தை ஒட்டி நாங்க தற்கொலையே செஞ்சுக்கிறோம்னு சொன்ன கலைஞர் என்ன செஞ்சாரு, அதிமுக இருக்கணும், அம்மா முதலமைச்சராக கூடாதுன்னு செஞ்சாரு.
அந்த அளவு கூட எங்க அண்ணன் சொல்லல. எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, 6 மாதம் போருங்க, யார் கூட நாங்க கூட்டணின்னு உங்களுக்கு சொல்ல போறோம்ன்றாங்க. நீங்க அதுக்குள்ள இன்னார் கூட கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நடக்க சொல்றேன், பாரதிய ஜனதா கூட்டணி நாங்க தொடர போறோம்னா இன்னைக்கு ஏங்க சார் நீக்கணும்? எங்க எடப்பாடியுடைய திறமையை பாருங்க. எங்க ஆளுகிற தமிழ்நாடு அரசையும் சரி இந்திய அரசையும் எதிர்த்து தேர்தல் களத்தில் நிக்கிறதே ஒரு தில்லு வேணும்ல. அந்த தில்லு எடப்பாடியாட்ட இருந்துச்சுல. என்னங்க 2024 இருந்துச்சா இல்லையா? ஆளுங்கட்சி மத்தியில இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? திரு அண்ணாமலை சொல்றாரு, எங்க கூட்டணி வேணாம், எங்க கூட சேர்ந்தா ஜெயிக்க முடியாது, தோத்து போயிரும் அப்படின்னு சொன்ன கட்சிகள் இன்னைக்கு வந்து எங்க கூட்டணிக்காக தவம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க அண்ணன் இருக்கு அழகா வந்து இதே ஜெயக்குமார் இதே வார்த்தையை சொன்னதான் அவர் சுட்டி காட்டுறாரு. திரு ஜெயக்குமார் இதேதான் சொல்றேன், நானும் சொல்றேன். எங்க அண்ணன் அழகா சொல்லிட்டாரு. அரசியல் வரலாற்றில் அதிமுகன்னு ஒரு கொள்கை உண்டு. அதிமுக எந்த கட்சியோடும் கூட்டணிக்காக தவம் கிடந்த வரலாறே கிடையாது. அப்ப அண்ணாமலை யார சொல்றாரு? அவர் யார சொல்றாரு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவரும் அதிமுக குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்லிட்டார். குறிப்பிட்டு சொல்லல இல்ல சொல்ற அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் திரு ஜெயக்குமார் சொன்ன. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் அந்த போய் நினைக்கிறீங்க? அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ணன் எடப்பாடியார் சொல்றது கரெக்ட். நான் அதிமுக குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு.